மதுரை தெற்கில் தாமரையின் வெற்றி. கோவில் முன்னின்று பேராசிரியர் சொன்ன தகவல். ஷாக்கான திமுக, வைரலாகும் வீடியோ. நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதுரை தெற்கு தொகுதியில் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்றும் அனைத்து என்டிஏ கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்றும் மதுரை தெற்கு தொகுதியில் உள்ள 236 வாக்குச்சாவடியின் எல்லைப் பகுதியில் உள்ள கோவிலுக்கு சென்ற பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் தாமரை சின்னத்தை வைத்தும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நலமுடன் இருக்க வேண்டியும் கோவிலில் அர்ச்சனை செய்து வழிபட்டார். மேலும் இன்று முதல் மதுரை தெற்கு தொகுதியில் மக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 2ஆம் இடத்தை பெற்றது. திமுக கூட்டணியின் வாக்கை காட்டிலும் 23,000 வாக்குகள் பாஜக பெற்று முதலிடத்தில் உள்ளது. இந்த முறை மதுரை தெற்கில் பாஜகவின் தாமரை வெற்றி பெறும் என நமது TN News 24 சேனலுக்கு பேட்டியளித்திருக்கிறார். இந்த தகவல் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமைக்கும் மாநில தலைமைக்கும் குறிப்பாக ஐயா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். மதுரை மாவட்டத்துல குறிப்பா மதுரை தெற்கு தொகுதிய பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகிறது. தெற்கு தொகுதி ஏற்கனவே நாடாளுமன்றத்துல 42,000 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்துல நம்ம அதிகமான வாக்குகள் வாங்கி காண்பித்த ஒரு தொகுதி. அதனால இங்க வெற்றி உறுதிதான். பாரதிய ஜனதா கட்சியுடைய 27 வேட்பாளர்களும் பட்டியல் விரைவில் ஓரிரு நாட்கள் அறிவிக்கப்படும். அதனால தெற்கு தொகுதியிலுமே யாரு வேட்பாளர்னு தெரியாது. அதை கட்சி தான் முடிவு பண்ணணும், தேசிய தலைமை தான் முடிவு செய்யும். ஆனால் அது வரைக்கும் நாம வீடு வீடாக சென்று முக்கியமான கீ ஓட்டர்ஸ் சொல்லுவோம், அவங்களை சந்தித்து சமுதாய தலைவர்களை சந்தித்து தாமரை வெல்லணும், பிஜேபி இந்த தொகுதியில வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அதை இன்னைக்கு ஆரம்பிச்சுக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு இந்த தெற்கு தொகுதியில் உள்ள 236 வாக்குச்சாவடிகள் போலிங் பூத்ஸ்லயுமே இன்னைக்கு அங்கெங்கே உள்ள கோவில்கள், அது முருகனா இருக்கலாம், அம்மனா இருக்கலாம், விநாயகரா இருக்கலாம், ஏதாவது ஒரு கோவில் நிச்சயமா ஒரு வாக்குச்சாவடி எல்லைக்குள்ள அமைஞ்சிருக்கும். கருப்புசாமியா இருக்கலாம். அங்க போய் அந்த பூத்துல வேலை செய்யறவங்க எல்லாம் ஒரு 10 பேரோ 20 பேரோ போய் வழிபட்டு தாமரை ஜெயிக்கணும், பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். அப்ப பிரார்த்தனை மறுபடியும் நாளையில இருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வேட்பாளர் தெரிந்த உடனே யார் வேட்பாளர் கட்சி நியமிக்குதோ அவருடைய வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு நாம் முழு வீச்சுல நாம களமிறங்குவோம் அப்படிங்கறதுதான் செய்தி. அதனால இன்னைக்கு இந்த தெற்குல எல்லா பூத்துலயும் இன்னைக்கு வழிபாடு நடக்குது. நாளையில இருந்து வீடு வீடாக சென்று தாமரை சின்னம் பொறித்த அந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து தொண்டர்கள் வீடு வீடா போய் தாமரைக்காக ஓட்டு கேட்பாங்க, பிஜேபிக்காக ஓட்டு கேட்பாங்க. முக்கியமான கீ ஓட்டர்ஸையும் நாளைக்கு சந்திக்க இருக்கிறாங்க. நாளையில இருந்து பணி துவங்குகிறது. கூட்டணி கட்சிகளையும் இதுல சேர்த்துக் கொள்வோம். அவங்களும் உற்சாகமா இருக்கிறாங்க. தெற்குல வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற உற்சாகம் கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கு, அதிமுக இருக்கு. நாடாளுமன்ற வாக்குகளை வைத்துக் கொண்டு பார்த்தால் திமுக கூட்டணிக்கும் பிஜேபிக்கும் 23,000 ஓட்டு நாம முன்னணியில் இருக்கோம். நாம 68,000 ஓட்டு வாங்கியிருக்கோம், அவங்க 40,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க, ரெண்டு கட்சியும் கூட்டினா. அதனால எடுத்தவுடனே 23,000 முன்னணியில இருக்கோம். ஆனா அதோட தாண்டாது, அதை விட அதிகமாக வரும், வித்தியாசம் வரும் அப்படின்னு நாங்க நம்புறோம்.